ஓம் நம சிவாய. ஸ்ரீ பாலாஜி ஆன்மீக ஜோதிட மையத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது கிரக பயிற்சிகளில் சனி பயிற்சி. இந்த சனி பயிற்சி எப்போ வருது அப்படின்னு எல்லோரும் நம்ம ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். எப்போ சனி பயிற்சி நடக்குது, என்னென்ன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ரொம்ப ஆவலாக இருக்கும். சனி பயிற்சி பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ராசியில் 2.5 வருஷம் தோராயமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம். ராகு கேதுக்கள் 1.5 வருஷம் ஒரு ராசியில் இருப்பாங்க. குரு 1 வருஷம் ஒரு ராசியில் இருப்பார். சனி பயிற்சி 29/3/2025 இரவு 11:01 கும்பத்தில இருந்து மீன ராசிக்கு போறார். இன்னைக்கு இருக்கிறது கும்பராசியில் இருக்கிறாரு. அவர் மீன ராசிக்கு போறார் 29/3/2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 வருஷம் இரவு 11:01 கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு போறார். இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப டீட்டெயிலா பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி தோராய பலன்கள், அதாவது எல்லாருமே இப்போ ரொம்ப இன்ஸ்டன்ட், உடனடி பொறுமையாலாம் இல்லை, ரொம்ப 2 பக்கம் 3 பக்கம் ஒவ்வொரு ராசிய பலன்கள் கொடுத்தா படிக்கிற மாதிரிலாம் பொறுமையா இல்லை. அது இல்லாமல் அவ்வளோ படிச்சுட்டா ஒரு குழப்பமும் ஏற்பட்டுரும். தோராயமா என்ன சொல்றோம், முடிவு என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாரும் ஆவலா இருக்கிறோம். அந்த மாதிரி இந்த கும்பராசியில் இருக்கிற சனி பகவான் மீனராசிக்கு போகும்போது அப்படியே பலன்கள் தோராயமா கொடுத்துருக்க பாருங்க. இது எல்லாமே ராசிகள். இது அதனுடைய பலன் எவ்வளவு பர்சன்டேஜ் தோராயமாக வரும் அப்படின்னு இதுல முன்ன பின்ன இருக்கலாங்க. ஒரு 3% 4% இவ்வளவு முன்ன பின்ன இருக்கலாம், அவ்வளவுதான். மற்றபடி பலன்கள்லாம் அவ்வளவு வித்தியாசமா மாறாது. நம்ம ஏற்கனவே தெரியும் பாருங்க, மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் அப்படின்னு இருக்கு. இந்த மேச ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் வர்றார். அதுக்கு பேரு விரயச்சனி அப்படின்னு பேரு. இதுவரையில் லாபஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் மேச ராசிக்கு 12ல் வர்றாரு. அதனால அதை விட கொஞ்சம் பலன்கள் கம்மியாக தான் கிடைக்கும், 70%. ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை. அடுத்தது ரிஷப ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வர்றார். அதுக்கு பேரு லாபச்சனி அப்படின்னு பேரு. இப்போ இந்த வருஷம் இந்த 2025 பயிற்சி ஆகக்கூடிய சனி பகவான் ரிஷபத்துக்கு தான் அதிக நன்மைகள் செய்யக்கூடியவராக இருக்கிறார். காரணம், ஏற்கனவே ரிஷப துலா லக்னத்துக்கு அதியோகக்காரகன், அதிகமா யோகம் செய்யக்கூடியவர் சனி பகவான். ரிஷபத்துக்கு ரொம்ப யோகம் செய்யக்கூடிய சனி பகவான் 11ஆம் இட லாபஸ்தானத்துக்கு வராரு. நிச்சயமா 95% லாபத்தை கொடுப்பார். அடுத்தது மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வரார். 10ஆம் இடம்ங்கிறது கர்மஸ்தானம். கர்மம் அப்படின்னா கர்மத்தை மட்டும் குறிக்கிறது இல்லைங்க, வேலையும் குறிக்கும். தொழில் ஸ்தானத்துக்கு வரார், அதுதான் கர்மச்சனி. மிதுனத்துக்குமே சனி பகவான் நல்லது செய்யக்கூடியவர் தான், கெடுதல் செய்யக்கூடியவர் அல்ல. ஆக ஏன்னா 9 10க்கு அதிபதி, 8 9க்கு அதிபதி. ஆக 9ஆம் அதிபதி 10க்கு வர்றார், நல்லதான், 80% வேலை செய்யறார். அதுக்கடுத்தது கடகம். ஏற்கனவே சனி பகவானால பல இன்னல்களை அனுபவிச்சுட்டு வரும் கடகராசிக்காரருக்கு அஷ்டமச்சனியில. இப்போ கும்பத்துக்கு போன பிறகு அப்பாடா அப்படின்னு கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட்டு அந்த கடகராசிக்காரருக்கு 85%, அதுக்கு பேர் பாக்கியச்சனி. 9ஆம் இடத்துக்கு வராரு சனி பகவான், அதுக்கு பேர் பாக்கியச்சனின்னு பேரு. அந்த பாக்கியச்சனி நிறைய பாக்கியங்களை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து சிம்மத்துக்கு 8ஆம் இடத்துக்கு வரார் அஷ்டமச்சனி.
ஏற்கனவே கண்டகச்சனி ஆயிருந்த சிம்ம ராசிக்காரருக்கு ஏற்கனவே கண்டகச்சனி. அந்த சனி பகவான் இன்னைக்கு வந்து 8ஆம் இடத்துக்கு போறார். கொஞ்சம் செலவுகளை கொடுப்பார். 8ஆம் இடம் கொஞ்சம் கஷ்டங்களை கொடுப்பார், மன கஷ்டத்தை கொடுப்பார். எல்லாம் ஏற்றுதான் அவங்களுக்கு வேற வழி இல்லை. வீடு கட்டுறது, நிலம் வாங்கிறது, இந்த மாதிரி இதில் சுப செலவுகள் நிறையா நீங்கள் அனுபவிப்பீங்க. ஏன்னா சிம்ம ராசிக்காரருக்கு 6ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் சனி பகவானே. 6ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும். 6ங்கிறது நோய், கடன், எதிரி. 7ங்கிறது மனைவி ஸ்தானம். அப்ப இந்த 2 வழியிலுமே நமக்கு வந்து 9ஆம் இடத்துக்கு தான் வரார், 8ஆம் இடத்துக்கு. அங்க வந்து கொஞ்சம் கஷ்டங்களை தான் கொடுப்பார், வேற வழியில ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுக்கடுத்து கன்னிக்கு, கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு சனி பகவான் வரார். இந்த சனிக்கு பேரு கண்டகச்சனி அப்படின்னு பேரு. அவர் வந்து 70% நன்மைகளை கொடுக்குறார். ஏன்னா கன்னிக்குமே சனி பகவான் கெடுதலை செய்யக்கூடியவர் அல்ல. அடுத்தது துலாம். துலாம் ராசிக்காரருக்கு 6ஆம் இடத்துக்கு வரார். இதுக்கு பேரு ரோகச்சனி அப்படின்னு பேரு. ரிஷபத்துக்கு அடுத்து துலாம் சனி யோகக்காரகன். அதனால 90% நன்மைகளை செய்வார். அடுத்தது விருச்சிகம். விருச்சிகத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு வரார். இந்த சனிக்கு பேரு பஞ்சம சனி. இவருமே கிட்டத்தட்ட 85-90% வரைக்கும் நன்மைகளை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கார். அடுத்தது தனுசு. தனுசுக்கு 3ஆம் இடத்துல இருந்து ஏற்கனவே நல்ல பலன்களை எல்லாம் கொடுத்து சனி பகவான் இன்னைக்கு 4ஆம் இடத்துக்கு வர போறார். 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம், தாய், படிப்பு, இந்த மாதிரி இதில் கொஞ்சம் செலவுகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானமாக வருது. இதுக்கு பேரு அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு பேரு. 75% நன்மைகளை செய்வ காத்துக்கிட்டு இருக்கார். அதுக்கடுத்து மகரம். ஏற்கனவே 7 சனியில பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த மகர ராசிக்காரர்கள் இப்ப கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடலாம். சனி பகவான் விட்டு போறாரு. அதனால 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு போறார். இதுக்கு பேரு சகாய சனி. அதனால 90% நன்மைகள் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கார். அதுக்கடுத்து கும்பம். ஜென்ம சனியில பாதிக்கப்பட்ட இந்த கும்பராசி நேயர்கள் இப்போ பாதச்சனி 2ஆம் இடத்துக்கு வராரு சனி பகவான். பாதச்சனியில நன்மைகளையும் சேர்த்துதான் தரப்போகிறார். இந்த 2.5 வருஷத்தோட உங்களுக்கு கும்பராசிக்காரருக்கு வரக்கூடிய 2.5 வருஷத்தோட 7 சனி முடிய போகுது. அதுக்கடுத்து மீனம். மீனம் கொஞ்சம் ஜென்ம சனி. மீனராசிக்காரருக்கு உடல் ரீதியான சில தொந்தரவுகள் இருக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையா உடலை பேணி பாதுகாத்துக்குங்க. உணவு கட்டுப்பாடு கொஞ்சம் கரெக்டா இருங்க. எக்ஸசைஸ் பண்ணுங்க. இந்த மாதிரிலாம் இருக்கு. இதுதான் தோராயமான சனி பெயர்ச்சியினுடைய பலன்கள். இந்த சனி பகவான் அவர் சனி பகவானுக்கு 3 பார்வைகள் இருக்கு. எல்லா கிரகங்களும் தான் இருக்கும் வீட்டிலிருந்து 7வது பார்வையாக பார்ப்பார்கள். சனி பகவானுக்கு 3, 7, 10 அப்படிங்கிற சிறப்பு பார்வை இருக்குது. அதனால சனி பகவான் தான் இருக்கும் வீட்டிலிருந்து 3ஆம் வீட்டை பார்ப்பார், 7வது வீட்டை பார்ப்பார், 10வது வீட்டையும் பார்ப்பார். இந்த பார்வையை வச்சும் இந்த எல்லா ராசிக்காரருக்கும் சில பலன்கள் கொஞ்சம் முன்ன பின்ன மாறுபடும். 3வது பார்வையாக ரிஷபத்தை பார்க்கிறார், 7வது பார்வையாக கன்னியை பார்க்கிறார், 10வது பார்வையாக தனுசை பார்க்கிறார். ஆக ஒவ்வொரு ராசிக்காரருக்கான விரிவான பலன்கள் அடுத்த வீடியோவில் போடலாம். அடுத்தது குருப்பெயர்ச்சி பற்றியும் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.